தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வணக்கம். புதுச்சேரி அரசு ஊரக வளர்ச்சித்துறை மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை மற்றும் அரியங்குப்பம் வட்டார வளர்ச்சி அலுவலகம் மூலம் சுய உதவிக்குழு உறுப்பினர்களுக்கு காய்கறி விதை பைகள், விவசாய கருவிகள், உபகரணங்கள் மற்றும் சமுதாய முதலீட்டு நிதி வழங்கும் நிகழ்ச்சி அரியங்குப்பத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் சபாநாயகர் செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டு குத்து விளக்கேற்றி நிகழ்ச்சியினை துவக்கி வைத்து ரூபாய் 2 கோடி மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி கூறுகையில், புதுவை மக்கள் அனைவரிடத்திலும் பொருளாதார வளர்ச்சி ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் அரசின் எண்ணம். குறிப்பாக பெண்களுக்கு அந்த ஆர்வம் உள்ளதால் அவர்களின் மூலமாக பொருளாதாரத்தை மேம்படுத்த அரசு பல திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார். மேலும் பெண்களின் மீது அதிக அக்கறை கொண்ட அரசு நமது புதுவை அரசு. எனவே பெண்களின் பெயரில் சொத்துக்கள் வாங்கினால் பத்திரப்பதிவில் 50% இலவசம். இதனால் பலர் தங்கள் வீட்டு பெண்களின் பெயரில் சொத்துக்கள் வாங்கியவர்கள் அதிகம். எனவே குடும்பத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு ஏற்படுகிறது. மேலும் பெண் குழந்தை பிறந்தால் சங்கடம் என நினைத்த நிலையில் பெண் குழந்தை பிறந்தால் அவர்களின் பெயரில் வங்கியில் ரூபாய் 50,000 வைப்பு நிதி வழங்கப்படுகிறது என தெரிவித்தார். மேலும் ஒவ்வொருவரும் குறைந்தது 20 கறவை மாடுகள் வளர்த்து பால் வளத்தை பெருக்க வேண்டும் என்பதுதான் எண்ணம். நீங்கள் இந்த மாநிலத்திற்கு செய்கின்ற நன்மை, இதற்கு அரசு உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். ஆகவே அரசின் பல திட்டங்களை இந்த துறையின் மூலமாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என பேசினர். நிகழ்ச்சியில் துறை அதிகாரிகள் உடன் இருந்தனர். புதுவை உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட ராஜாநகர் பகுதியில் 2024-25 ஆண்டு 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவியர்கள் இல்லத்திற்கு நேரடியாக சென்று சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி அவரது சொந்த செலவில் மாணவ மாணவியர்களுக்கு ஊக்கத்தொகையினை வழங்கினார். மேலும் இந்த நிகழ்ச்சியின் போது மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிர்வாகிகள் ஆகியோர் உடன் இருந்தனர். நல்ல மார்க் எடுக்கணும். பரிசளிப்புக்கு நான் வந்து உங்களுக்கு வாழ்த்தணும். நல்ல மார்க் எடுக்கணும். நல்லா படிங்க. அக்கௌண்ட்ஸ் நல்லா படிங்க. ஆடிட் அந்த இது கிளியரா நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு. நல்லா படிக்கத்தான் போதும். புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி மாநில நிர்வாகிகள் கூட்டம் மாநில தலைவர் செல்வ கணபதி தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மத்திய அமைச்சர், புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் பொறுப்பாளர் மான்சுக் மாண்டவியா மற்றும் மாநிலத்தினுடைய பொறுப்பாளர் நிர்மல் குமார் சுரானா, முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் சாய் சரவணகுமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம், ராமலிங்கம், வெங்கடேசன், அசோக் பாபு மற்றும் மாநில நிர்வாகிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட அண்ணா சாலையில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பெரிய பாளையத்தம்மன் திருக்கோவில் புதுப்பிக்கும் பணி மற்றும் புனரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. மேலும் திருக்கோவிலுக்கு கும்பாபிஷேகம் செய்வதற்காக ஜூன் 8ஆம் தேதி உத்தேசிக்கப்பட்டு அதற்கான அழைப்பிதழ் பொதுமக்களுக்கு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதற்கான அழைப்பிதழ் பூஜை செய்து பொதுமக்களுக்கு வழங்கும் நிகழ்ச்சி உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் திருக்கோவில் நிர்வாகிகள், அப்பகுதியைச் சேர்ந்த ஊர் முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். ரோடு தான் போயிடும். ரோடு தான் போகணும்.
பாகிஸ்தான் எல்லையில் பதற்றம் நிலவி வரும் நிலையில் இந்திய ராணுவத்திற்கு பல்வேறு தரப்பினரும் ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் இந்திய ராணுவம் மற்றும் ஆபரேஷன் சிந்தூருக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் புதுச்சேரி மாநிலத்தின் ஏனாம் பிராந்தியத்தில் டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவ் தலைமையில் தேசிய கொடி பேரணி நடைபெற்றது. பாலயோகி மைதானத்தில் இருந்து தொடங்கிய பேரணியானது பல்வேறு சாலைகள் வழியாக மூவர்ண கொடியினை ஏந்தி 100க்கும் மேற்பட்டோர் பேரணியாக சென்றனர். புதுச்சேரி பிரதான சாலையான 100 அடி சாலை இந்திரா காந்தி சதுக்கம் அருகே அடையாளம் தெரியாத வாகனத்திலிருந்து எண்ணெய் கசிவு ஏற்பட்டது. சுமார் 200 மீட்டருக்கு மேலாக எண்ணெய் சாலையில் கொட்டி கிடந்தது. இதன் காரணமாக இருசக்கர வாகன ஓட்டிகள் சிலர் அவ்விடத்தை கடக்கும்போது வழிக்கு விழுந்து விபத்து ஏற்பட்டது. இதனை கண்ட அப்பகுதியில் இருந்து போக்குவரத்து காவலர் தீயணைப்புத் துறையினருக்கு அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக எண்ணெய் கொட்டி இருந்த சாலையில் தண்ணீரை பீச்சி எடுத்து எண்ணெய் கசிவுகளை சாலையிலிருந்து அகற்றினர். விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களை இணைக்கும் முக்கிய சாலையில் எண்ணெய் கொட்டியதால் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக அப்பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. மேலும் எந்த வாகனத்தில் இருந்து எண்ணெய் கசிந்தது என்பது தொடர்பாக காவல்துறையினர் மற்றும் தீயணைப்புத் துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அரியாங்குப்பம் சுப்ராயப்பிள்ளை வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ மணக்குள விநாயகர் ஆலயத்தின் 41ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா நடைபெற்றது. இதில் மூலவர் விநாயக பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று சந்தனக்காப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து மாலை நடைபெறும் சிறப்பு பூஜையில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். மேலும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் சுவாமி வீதி உலா நடைபெற்றது. இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக குழுவினர், விழா குழுவினர்கள், ஊர் இளைஞர்கள் செய்திருந்தனர். அதிக சிரமத்தோடு எடுக்கப்பட்டு பல தடைகளை தாண்டி திரைக்கு வந்த படம் சவுடு. அக்ஷயா பிலிம் சார்பில் ஸ்ரீ கண்ணன் லக்ஷ்மண் தயாரிப்பில் ஜெயந்த் அருணாச்சலம் இயக்கத்தில் ஜான் பீட்டர் இசையில் ரம்யா முத்துபாபு பாடல் வரிகளில் பவர் சிவா நடன பயிற்சியில் யேசுதாஸ் சண்டை பயிற்சியிலும் ஜார்ஜ் கலைவண்ணத்தில் கதாநாயகனாக SP பகவதி பாலாவும் மாறுபட்ட வில்லனாக ஸ்ரீ கண்ணனும் கதையின் நாயகியாக அஷிபாவும் கொடூர அரக்கியாக ஷோபிகாவும் தளபதிக்கு பல படங்களில் இணையாக நடித்த காமெடி கிங் வைகாசி ரவி, சாப்லி பாபு, கிளிமூக்கு ராமச்சந்திரன், சித்திரை குப்தன் போன்ற முன்னணி நடிகர்கள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்களால் உருவாக்கப்பட்ட படம்தான் சவுடு. இப்படத்தில் வீரபாண்டியனாக SP பகவதி பாலா கதாநாயகனாகவும் ராயப்பன் என்ற வில்லனாக படத்தின் தயாரிப்பாளர் L. கண்ணன் நடித்திருக்கின்றார்கள். படத்தின் காட்சிகளை விறுவிறுப்பாக இயக்கி இருக்கின்றார் ஜெயந்த் அருணாச்சலம். நான் தான் உங்கள் பாண்டி முருகன். இந்த சவுடு திரைப்படம் இது மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு உள்ள ஒரு படம். இந்த படத்தை மக்கள் பார்த்து பெண் பிள்ளைகளை எப்படி வளர்க்கணுன்றதுக்காக ஒரு மைய கருத்தை அடிப்படையை வச்சு இந்த படம் எடுத்திருக்கிறோம். தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் நலமுடன் வாழ புதுச்சேரி மாநில அதிமுக சார்பில் மாநில கழக செயலாளர் அன்பழகன் தலைமையில் மணக்குள விநாயகர் கோவிலில் சிறப்பு பூஜை செய்து 1008 தேங்காய் உடைத்து தங்கத்தேர் இழுத்து வழிபட்டனர். பின்னர் மாநில கழக செயலாளர் அன்பழகன் செய்தியாளர்களிடம் கூறுகையில், நம் நாட்டிற்காக இரவு பகல் பாராமல் எதிரி நாடாக பாகிஸ்தான் எல்லையில் போர் புரியும் இந்திய போர் வீரர்களான சகோதர சகோதரிகளை போற்றுதலுக்கு உரியவர்கள் ஆவர். எனவே போர்க்காலத்தில் மக்கள் அனைவரும் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள், கட்டுப்பாடுகள், பல்வேறு விஷயங்கள் செய்யாமல் இருக்க தடை ஏற்படுத்துதல் உள்ளிட்ட விஷயங்களில் மாநில தலைமை செயலாளர், மாவட்ட ஆட்சியர் ஆகியோர் இணைந்து போர்க்கால நடைமுறை சட்டங்களை புதுச்சேரி மாநிலத்தில் உடனடியாக அமலுக்கு கொண்டு வர வேண்டும் என கூறினார். நிகழ்ச்சியில் மாநில இணை செயலாளர் வீரம்மாள், இளம் பெண்கள் பாசறை செயலாளர் தமிழ் வேந்தன் உட்பட கழகத்தினர்கள் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரியில் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் விற்பனை தாராளமாக நடைபெற்று வருகிறது. இது தொடர்பாக காவல்துறையினர் அவ்வப்பொழுது சோதனை நடத்தி பறிமுதல் செய்து வருகின்றனர். இருப்பினும் முழுமையாக தடுக்க முடியவில்லை. இந்நிலையில் முதலியார்பேட்டை மகாலட்சுமி நகரில் உள்ள ஒரு வீட்டில் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் பதுக்கி வைத்திருப்பதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இத்தகவலின் பேரில் முதலியார்பேட்டை காவல்துறை இன்ஸ்பெக்டர் கண்ணன் மற்றும் காவல்துறையினர் அங்கு விரைந்து சென்று வீட்டில் அதிரடியாக சோதனை மேற்கொண்டனர். அப்பொழுது அந்த வீட்டில் பின்பகுதியில் உள்ள அறையில் மூட்டை மூட்டையாக தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் பதுக்கி வைத்திருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். அவற்றை பறிமுதல் செய்த காவல்துறையினர் இது தொடர்பாக 4 பேரை பிடித்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் அவர்கள் ஆந்திராவில் இருந்து கடத்தி வந்ததும் பதுக்கி வைத்து புதுவை முழுவதும் விநியோகம் செய்தது தெரியவந்தது. இதை அடுத்து அவர்கள் 4 பேரையும் காவல்துறையினர் கைது செய்து அவர்கள் வைத்திருந்த வாகனத்தையும் பறிமுதல் செய்தனர். பின்னர் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். பறிமுதல் செய்யப்பட்ட புகையிலை பொருட்களின் மதிப்பு ரூபாய் 4 லட்சம் இருக்கும் என்று காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். உழவர்கரை சட்டமன்ற தொகுதி உறுப்பினரும் சரண் அறக்கட்டளை நிறுவனரும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யா தலைமையில் 100க்கும் மேற்பட்டவர்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இணைந்து கொண்டனர். இதில் உழவர்கரை தொகுதி செயலாளர் கலியமூர்த்தி, லூர்துசாமி, அருள், ராஜரத்தினம் மற்றும் அப்பகுதியைச் சேர்ந்த மகளிர்கள் சரளா, அமலா, உமா, சந்திர முனியம்மாள், இளைஞர்கள் சரத்குமார், அங்காளன், விஜயன், ராஜேஷ், அகத்தியன், மணிமாறன், விக்ரமன் மற்றும் உழவர்கரை தொகுதியைச் சேர்ந்த கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சுட்டெரிக்கும் கோடை வெயிலின் தாக்கத்தை குறைக்கும் வகையில் பல்வேறு இடங்களில் பல்வேறு அரசியல் கட்சிகள், சமூக ஆர்வலர்கள், தொண்டு நிறுவனங்கள் சார்பில் பொதுமக்களுக்கு நீர்மோர் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் மணவளை தொகுதிக்குட்பட்ட தவளக்குப்பம் 4 முனை சந்திப்பில் தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் மற்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆணைக்கிணங்க மணவளை தொகுதி அதிமுக சார்பில் பொதுமக்களுக்கு நீர்மோர் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுவை மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் முன்னிலையில் அதிமுக மாநில துணை செயலாளர் குமுதன் புருஷோத்தமன் தலைமையில் பொதுமக்களுக்கு நீர்மோர், தர்பூசணி பழம், வெள்ளரி பழம், வெள்ளரி பிஞ்சு, இளநீர் ஆகியவை வழங்கப்பட்டன. மேலும் இந்த நிகழ்ச்சியில் மாநில தொகுதி கழக நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், உறுப்பினர்கள், மகளிர் அணியினர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலம் கூடப்பாக்கம் பகுதியில் அர்ஜுனா ஹாக்கி கிளப் ஏற்பாட்டில் தென்மண்டல அளவிலான 2வது ஆண்டு 19 வயதிற்குட்பட்டோருக்கான ஹாக்கி போட்டி தொடக்க விழா கூடப்பாக்கம் பகுதியில் நடைபெற்றது. இதில் புதுச்சேரி, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்து சுமார் 20க்கும் மேற்பட்ட அணிகள் கலந்து கொள்ளும் இப்போட்டிகள் அனைத்தும் நாக்-அவுட் முறையில் 2 நாட்கள் நடைபெறுகிறது. போட்டியினை அர்ஜுனா ஹாக்கி கிளப் கௌரவ தலைவர் ADS தாமோதரன் தொடங்கி வைத்தார். இதில் அர்ஜுனா ஹாக்கி கிளப் நிறுவனர் ராம், ஆலோசகர் ராஜா, குழு நிர்வாகிகள் மற்றும் லீ புதுச்சேரி சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டு போட்டியினை கண்டு களித்தனர். 2 நாட்கள் நடைபெறும் இப்போட்டியின் இறுதிப் போட்டி நடைபெற உள்ளது. இதனைத் தொடர்ந்து அமைச்சர் சாய் சரவணன்குமார் தலைமையில் பரிசளிப்பு விழா நடைபெற உள்ளது. இதில் வெற்றி பெறும் அணிகளுக்கு முதல் பரிசாக 25,000 ரூபாயும், 2வது பரிசாக 15,000 ரூபாயும், 3வது பரிசாக 10,000 ரூபாயும், 4வது பரிசாக 5,000 ரூபாயும் வழங்கப்பட உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் பச்சையப்பன், சதீஷ், ராணி, கருணாகரன், பாபு, மல்லிகா, முருகன், புஷ்பராஜ், கார்த்தி, சிவா, லட்சுமணன், ராமநாதன், அரவிந்த், பிரவீன், ஹரிஷ், அருணாச்சலம் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி மாநிலம் கூடப்பாக்கம் அர்ஜுனா ஹாக்கி கிளப் நிர்வாகிகள் செய்து வருகின்றனர். தமிழகத்தின் முன்னணி IAS பயிற்சி நிறுவனமான கிங் மேக்கர்ஸ் பயிற்சி நிறுவனத்தின் புதுச்சேரி கிளை திறப்பு விழா நடைபெற்றது. புதுச்சேரி மேரி உழவர்கரை பகுதியில் உள்ள வாசவி மாலில் நடைபெற்ற திறப்பு விழாவில் புதுச்சேரி அரசின் செயலர் முகமது மன்சூர் கலந்து கொண்டு IAS பயிற்சி அகாடமி திறந்து வைத்து மாணவர்களை ஊக்கப்படுத்தி பேசினார். மேலும் புதுச்சேரி IAS அதிகாரிகள் மணிகண்டன் மற்றும் நெடுஞ்செழியன் ஆகியோரும் பயிற்சி நிறுவனத்திற்கு வாழ்த்து தெரிவித்திருந்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கிங் மேக்கர்ஸ் அகாடமியின் நிறுவன இயக்குநரான பூமிநாதன் செய்திருந்தார். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தமிழகத்திலிருந்து தேர்ச்சி பெற்ற IAS சரண்யாவிற்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டது.
விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த திருவள்ளூர் நகர் பகுதியை சேர்ந்தவர் தேவதாஸ். வீட்டின் அருகே இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு மீண்டும் வாகனத்தை எடுக்க முற்பட்ட போது திடீரென அதிலிருந்து வெளியே வந்த நல்ல பாம்பு ஒன்று அவரது வண்டியிலிருந்து படம் எடுத்தது. அதை கண்டு அவர் அலறி எடுத்து ஓட்டம் பிடித்தார். மேலும் அப்பகுதி மக்கள் அந்த நல்ல பாம்பை பிடிக்க சென்றபோது பாம்பு இருசக்கர வாகன சீட்டிற்கு அடியில் உள்ளே சென்று மறைந்து கொண்டது. இதையடுத்து திண்டிவனம் தீயணைப்புத்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு திண்டிவனம் தீயணைப்புத்துறையினர் நல்ல பாம்பை 1 மணி நேரத்திற்கு மேலாக போராடி லாவகமாக பிடித்து அடர்ந்த காட்டுக்குள் விட்டனர். இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. வணக்கம்.